வா நந்தினி போயிடலாம், வா வந்துரு. அவமானம், கேவலம். ஏய் நாகப்பாம்பே, உன்னை பழி வாங்காம விடவே மாட்டேன். ஏய் என் தேவதையே, யோகினியே, யட்சினியே, மோகினியே, வா வா, வந்து எனக்கு வழிகாட்டு. வா 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 வா. நீ வரமாட்ட, நீ வரலனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இதே இடத்துல நீ வர்ற வரைக்கும், வந்து அந்த நாகம்மாவை ஜெயிக்கிற வழியை காட்டுற வரைக்கும் நான் நகர மாட்டேன். எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, எத்தனை எத்தனை யுகங்கள் போனாலும் சரி, நீ வர்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். நீ வந்து கூப்பிட்டாதான் என் தவம் களையும். யோகினி, நம்ம தோட்டத்துல முதல்ல பூ பூத்துது. இத சாமிக்கு சாத்துறதா வேண்டியிருக்கேன். இத கொண்டு போய் கோயில்ல கொடுத்துருமா. நான் யார்கிட்டயும் பூ வாங்கலம்மா, நீங்களே கொண்டு போய் கோயில்ல கொடுத்துருங்க. உன் கையால கொடுக்கற பூ வச்சுதானே அம்மனுக்கு அபிஷேகமே செய்வாங்க. ஐயோ, நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்றேன்ல. நீ வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதை யாராலதான் மாத்த முடியும்? எனக்கு கொடுத்து வச்சுதா, அவ்வளவுதான். என்ன இதெல்லாம்? ஹாப்பி பர்த்டே நந்துக்குட்டி. இன்னைக்குதான் உன் பிறந்த நாள், அது கூட மறந்துட்டியா? மாலையை கழட்டாதம்மா. உன் பிறந்த நாளைக்கு அவளே பூவை பறிச்சு மாலையா கட்டினா. அடி இவள ரேணுகா பட்டணத்துல படிக்கிற பொண்ணு, அது போய் எங்க இந்த பிறந்த நாள் அது இதெல்லாம் கொண்டாட போகுது? நாம இந்த கிராமத்துல இருக்கிறதுனால பிறந்த நாள் அது இதெல்லாம் எல்லா விசேஷத்தையும் கொண்டாடுவோம். நந்தினி வெக்கப்படுது பாரு. அம்மா நந்தினி, இன்னைக்கு உன் பிறந்த நாளுங்கிறதுனால ஒரு கூட பூ கட்டி வச்சிருக்கிறேன். அதை எடுத்துட்டு போய் கோயிலில் கொடுத்துரு. அம்மா 7 மணி பஸ் வந்துடும். நான் போய் சரக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். வரட்டுமா? ரேணு, கோயிலுக்கு போயிட்டு நந்தினியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. நந்தினிக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பாடு. என்ன? ஏய் நந்தினி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏன் நந்தினி, எதுக்கு உச்சி கொட்டுற? நான் கோயிலுக்கு வரல ரேணுகா. ஹேய், யாரு கோயிலுக்கு வரமாட்டேன்னு நந்தினியா சொல்றது? என்னால நம்பவே முடியலையே. ஏன் நந்து, என்னாச்சு? எங்க அம்மா என்ன கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? நாம சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாம். என்னடி சொல்ற? அடி அசடு, அவ வீட்டுக்கு தூரமா இருந்திருக்கும். அதனால அவங்க அம்மா கோயிலுக்கு போவேனான்னு சொல்லிருப்பாங்க. இது கூட உனக்கு புரியலையா? நந்தினி, சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து சேரு. அவ்வளவுதானா? சரி, உன் சார்பா இன்னைக்கு கோயில்ல நான் பூ கொடுக்கறேன். நானும் அம்மனை பார்க்கணுமே. ஐயோ, சரி விடு. பிறந்த நாள் அதுவுமா நீ உம்முன்னு இருக்காத, நான் பூ எடுத்துட்டு வரேன்.
நந்தினி, பிறந்த நாள் அதுவுமா உம்முன்னு இருக்காது. கோயில் வாசல் வரைக்கும் வா, நான் பூ கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? தயிரே தயிர் தயிரே. ஏமா தயிர் சாப்பிடுறியா? வேண்டாம். சரி மோர் குடிக்கிறியா? காலையிலேயே. காலையில தாமா மோர் குடிக்கணும், உடம்புக்கு குளிர்ச்சி இல்ல. நீயே தாய் சோகமா இருக்க. உன்னை கட்டிக்க வந்தவ பக்கத்து வீட்டுக்காரியோட ஓடி போயிட்டானா? சிரிச்சிட்டிய. மோர் சாப்பிடுறியா? காசெல்லாம் வேண்டாம், சாப்பிடுறியா? என்னம்மா ஏன் இப்போ சோகமா இருக்கிறா? இவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்படியா? நல்ல நாள் அதுவுமா ஏன் தாய் சோகமா இருக்க? பிறந்த நாள் அதுவுமா கோயில் இருக்கிற ஆத்தாவை பார்க்க முடியலையேன்னு துக்கத்துல இருக்கா. ரொம்ப பாசக்காரிதான். ஒரு நாளைக்கு பார்க்காம இருக்கிறதுக்கே இவ்வளவு சோகமா இருக்கியே, நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு எப்படி புருஷ வீட்டுல போய் தனியா இருக்க போற? நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். இப்படி சொல்றவங்களதான் நம்பவே கூடாது. நீ வேணா பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னையே யாருன்னு கேட்க போற. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். கோச்சு கதை கண்ணு, நீ சிரிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்ன. இப்போ உனக்கு என்ன, இந்த பூவை கொண்டு போய் ஆத்தா கிட்ட சேர்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா. ஏன் கண்ணு, சாமி என்ன கோயில்ல மட்டுமா இருக்கு? ஓ மனசுல அவ மனசுல எல்லார் மனசுலயும் தான் இருக்கு. அட, நீங்க சரியா சொல்றீங்க. ஆத்தாவுக்கு கூழ் ஊத்துறதா சொல்லி எதுக்கு ஊருக்கே கூழ் ஊத்துறோம்? ஏன்னா ஆத்தாவை மனசுல நினைச்சுக்கிட்டு எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அது ஆத்தாவுக்கு தான் போய் சேரும். அதனால நீ உன்னோட மனசுல இருக்க ஆத்தாவை நினைச்சு கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு அவளுக்கு கொடுக்கறதா நினைச்சு என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு பூவை கொடு. அது தினம் உன்கிட்ட பூ வாங்குறாளே அந்த ஆத்தா, அவளுக்கே போய் சேரும். அட, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. என்னடியம்மா, அந்த ஆத்தாவே நேர்ல வந்து பூ கேட்டா கூட இவ கொடுக்க மாட்டா போல இருக்கே. சரிடியம்மா, நீங்க என்ன ஏழையாவே நினைக்க வேண்டாம். நீ இப்ப என்கிட்ட மோர் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கு காசு கொடுக்கற மாதிரி கொஞ்சம் பூ கொடுக்கலாம்ல? இவ எப்படி கேட்டாலும் கொடுக்க மாட்டா போல இருக்க. சரி, நான் வரேம்மா. கொஞ்சம் இருங்க. இப்பதான் மனசு வந்துச்சோ? இங்க பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு பூ கொடுக்கல, எங்க ஆத்தாக்கு தான் நான் பூ கொடுத்தேன். ரெண்டும் ஒண்ணு தாண்டி செல்லம். சண்டிமாடா சண்டிமாடா வந்துட்டியா? சொல்லு சண்டிமாடா, எதுக்காக என்ன கூப்பிட்ட? நான் இந்த உலகத்தோட அதிபதி ஆகணும். இந்த பூலோகத்துல இருக்கிற அனைத்து சக்திகளும் எனக்கு கட்டுப்படணும். அதுதான் என் லட்சியம். அதுக்குத்தான் செவ்வாயோட ஆதிக்கம் நிறைஞ்ச செம்பவள சிலையை கைப்பற்றி அதுல இருந்து நாகம்மா சக்தியை அப்புறப்படுத்தி ஒன்னு அதுல குடியேத்துற இந்த அகிலத்தோட ஆண்டவனை ஆக்குறேன்னு சொன்ன. அதுக்கு நன்றி கடனா என்னோட பேச்சை நீ கேட்கணும்னு உன்கிட்ட நான் வாக்கு வாங்கின.
ஆனா செம்பவள சிலையை கைப்பற்ற முயற்சியில இதுவரைக்கும் 3 தடவை தோத்திருக்கேன். ஏன் தோல்வியே அறியாத எனக்கு நான் ஏன் தோத்தங்கிறது இப்பவே தெரியணும். அதுக்காகத்தான் நான் உன்னை வர வச்சேன். சொல்லு தேவதையே, எனக்கு காரணத்தை சொல்லு. நிறுத்து. ஏன் சிரிக்கிறாய்? எதுக்காக சிரிக்கிறாய்? உன்னோட அறியாமைய நினைச்சுதான். அறியாமையா? ஆமா, அகிலத்தை ஆளணுங்கிற உன்னோட ஆசை உன் கண்ணை மறைச்சிடுச்சு. எதுவா இருந்தாலும் நேர புரியுற மாதிரி சொல்லு. சண்டிமாடா, ஒரு எதிரியை அழிக்கணும்னா நம்ம வியூகத்துக்குள்ளதான் அவனை சிக்க வைக்கணும். ஆனா நீ பல 100 வருஷங்களா அபிஷேகம், ஆராதனை, கொண்டாட்டம்னு எதுவுமே இல்லாம பலம் இல்லாதவளா நாகம்மா இங்க வந்து உக்காந்துருக்கான்னு அலட்சியமா நினைச்சு அவளோட வியூகத்துக்குள்ள நீ போய் மாட்டிக்கிட்டதாலதான் உனக்கு பிரச்சனை. என்ன சொல்ற நீ? நாகம்மா பயங்கரமான சூழ்ச்சிக்காரி. உன்ன மாதிரி மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவங்களை ஏமாத்தணும்ன்றதுக்காக தான் அப்பாவி மாதிரி கோவில்ல பச்சை அம்மனா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா. அவளோட பலம், சுயரூபம், புத்திசாலித்தனத்தை நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. இது என்ன நட்சத்திரம்? இது அஷ்டபந்தன யோகம்னு சொல்லுவாங்க. இதோ இந்த நாளும் நாகம்மாவோட சக்தி பீடங்கள், அடுத்த நாளும் சித்தர் பீடங்கள். நாகம்மாவோட சக்தி பீடங்கள் நாளிலையும் அவளோட சக்தி பிரிஞ்சு நிறைஞ்சி இருக்குது. சித்தர் பீடத்துல அவளோட அருள் பெற்ற மனிதர்கள் அவளுக்கு பக்கபலமா காவலா இருப்பாங்க. அவளோட சக்தி பீடங்கள் எது எது, அது எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீ செஞ்ச தப்பு உனக்கு புரியும். இதோ வடக்கே இருக்கிற முதல் சக்தி பீடம் பச்சையம்மன் கோவில். இதோ கிழக்கு பக்கம் இருக்குதே ஒரு பாழடைஞ்ச மண்டபம், இது ஒரு சக்தி பீடம். இதோ ஊருக்கு மேற்க இருக்கே இந்த காட்டு குடிசை, இதுவும் அவளோட சக்தி பீடம் தான். கடைசியா தெற்க இருக்கே சக்தி பீடம். ஏன் சண்டிமாடா, அவளோட சக்தி பீடத்துல போய் உட்கார்ந்து அவளுக்கு எதிரா நீ என்ன செஞ்சாலும் எப்படி சித்தி ஆகும்? இப்போதான் நான் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு புரியுது. இரு இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். சொல்லு. இப்படி 4 சக்தி பீடம், 4 சித்தர் பீடம்னு அஷ்டபந்தன யோகத்துல தான் சக்தி எல்லைகளை அமைச்சு இதுக்கு நடுவுல எங்கேயோ இருக்கிற பிரம்மாண்டமான புத்துல தான் அவ கூடி இருக்கா. ஆனா அந்த புத்து எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியாது. நீ ஆசைப்படுற செம்பவள சிலை கோயில்ல இருந்தாலும் நீ நேரடியா அதை தொட முடியாது. அவளோட சக்தி பீடங்களையும் சித்தர் பீடங்களையும் பலமிழக்க செஞ்சு கடைசியா புத்துல இருக்க அவளோட நாகமாணிக்கத்தை ஒளி இழக்க செய்தாதான் அந்த செம்பவளத்தை நீ அடைய முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு.
நீ 3 முறை நாகம்மா கிட்ட தோத்தாலும் நாகம்மாவோட தெற்கு சக்தி பீடத்துல நீ உட்கார்ந்து யாகம் செஞ்சதால இப்போ அது அசுத்தப்பட்டுடுச்சு. அதே மாதிரி அவளோட கிழக்கு பகுதி சக்தி பீடத்தையும் அசுத்தப்படுத்துறதுக்காக ஊருக்குள்ள ஒருத்தன் இறங்கிட்டான். யார் அவன்? நீயே பார். எனக்கு போட்டியா அந்த சிலை எடுத்துட்டு வந்த அந்த பொம்பளை சொல்றான், அவனும் சரின்னு சொல்றான். அவனை இப்ப என்ன பண்றன்னு பார். நிறுத்து சண்டி மாடா. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ சண்டி. ஒருத்தனால மட்டும் தனியா அந்த செம்பவள சிலையை எடுக்க முடியவே முடியாது.